Hello guys, welcome back to EC Preparation. இந்த வீடியோவில் as usual ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, மேம் இப்போ நான் என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பீப்புள் கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் எண்ட் ஆஃப் த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அம்மா நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இல்லை மேம் ஐடி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணியே கொஞ்சம் பேர் வந்து மெட்டீரியல் எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி சிலபஸ் அப்ரோச் பண்ணுறது, அது ரிலவெண்ட்டாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கான வீடியோ வந்து நான் ரொம்ப தடுமாறி தான் நான் போட்டேன். அதாவது என்னென்னா என்ன சொல்கிறது, ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று வந்தது ஒன்று. ஸோ இவங்க எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, பட் ஆனால் நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதுனால தான் நேற்று வந்து வீடியோ வந்து ரொம்ப தடுமாறி தான் போட்டேன். அட் த சேம் டைம் நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது, ஓகே அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இப்போதைக்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன படிக்கிறதுங்கிறத என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசிஷன் அப்படிங்கிறது உன்னோட லைஃப்பில் டிசிஷனுங்கிறது நீங்கள் ஓனாக யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ என்னோடய சைடில் நான் வந்து என்ன ஃபேக்ட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சான்சஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஈவன் ஒப்பீனியன் கூட அதை வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நிறைய சாய்ஸஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் பயமாக இருக்குது மேம், ஈஸிக்கு படிப்போமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் இப்போ என்ன படிக்கிறதுனே தெரியல, நான் என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் முதல்ல தெளிவாக நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஃபேக்ட் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 514 சிலபஸ் டிஃபால்ட்டாக நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ படிக்கலனாலும் டிஃபால்ட்டாக படித்து தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு எலக்ட்ரிக்கல் வேகன்சிக்கு நம்ம படித்து தான் ஆகணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஈவன் யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, மேம் எனக்கு டவுட் வந்து பக்காவாக கிளாரிஃபை ஆன மாதிரி இருந்தது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மேம் அப்போ இது படிக்கிறதே வேஸ்ட்டாங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா. இப்போ வேணால் உங்களுக்கு சிஎஸ்சி ஐடிக்கு வேகன்சி அதிகமாக இருக்கலாம், இந்த வருஷம் போட்டிருக்கலாம், ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது அப்கமிங் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் வேகன்சிக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன அப்படின்னா, ஈஸியாக இருந்தால் 514, ட்ரிபிள்இயாக இருந்தால் 400 514. ஸோ இந்த சிலபஸ்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? இதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2 months இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2.5 months இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேம் இந்த 2 months வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த விதத்தில் நான் இந்த சப்ஜெக்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2.5 months வந்து இதுக்காக நான் சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணி நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 514 ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் ஓகே. இல்லை மேம் எனக்கு இந்த நியூ பேப்பர் இதெல்லாம் எனக்கு நியூ ஐடியாலெலாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய வேகன்சிக்கு நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம் செட் ஆஃப் பீப்புள், ஓகேங்களா? அதாவது நான் உங்களுக்கு எப்படி சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிச்சுக்கோ, இந்த 2.5 மாதத்தை இப்போ இருக்கக்கூடிய ஏஇ போஸ்ட்டுக்கு ஏன்னா நமக்கு ஒதுக்கியிருக்காங்கள, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா படிக்கலாமா, ஏன்னா சும்மாலாம் எக்ஸாம் எழுதாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே இது நம்ம டார்கெட் அப்படின்னா அந்த 2.5 monthsக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லை மேம் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஸோ எப்போ வேகன்சி வருதோ நான் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு வந்துடுங்க, ஓகேங்களா? இந்த 2 முடிவில் ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்தால் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கு அடுத்தது நம்ம யோசிக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ அதில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறீங்கன்னா, ஈவன் நீங்களே நினச்சிருப்பீங்க, சிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணுறதெல்லாம் விட நமக்கு அதில் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் அப்ளை பண்ணுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ரீசன் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே ஐடி ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. சிஎஸ்சி ஐடி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஹையர் ஸ்டடீஸு, இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போயிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி உள்ளே வரவங்க ரொம்ப ரேர் கேஸ் தான், ஓகேங்களா? மேம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்களே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இன்னொரு அதாவது டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்குது, கரெக்டுங்களா?
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கல் அவங்க சுத்தமாக டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னிக்கல் அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் கூட நான் டெக்னிக்கல் அவங்க டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த விதத்தில் உங்களை யோசிச்சிங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுருப்பீங்க. பட் டெக்னிக்கலில் நீங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஈவன் சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணாலுமே அவங்க நான் டெக்னிக்கல் உட்காந்து அந்த 2.5 மாதம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே அட் த சேம் டைம் நீங்கள் இசிஇ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாலுமே டெக்னிக்கல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துட வேண்டாம். ஸோ சிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணால் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணால் ஈஸியாக அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாட் கொண்டு வர வேணாம். ஸோ எல்லா இதுலேயும் கஷ்டம் இருக்குங்கிற மாதிரி இதுலேயும் நமக்கு கஷ்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபேக்டை தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ஏவா பியா ரெண்டுத்தில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், எனக்கு வேண்டாம், என்னோடய எலக்ட்ரிக்கல் சிலபஸே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஆஸ் யூஷுவல் 514 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை மேம் இந்த 2.5 months தானே 2 months தானே இதில் நான் என்னோடய எஃபோர்ட் போடுறேன், என்னோடய ப்ரெசன்ஸை கொடுக்குறேன், அதில் எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இறங்கி துணிச்சலாக இறங்குறவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 பீப்புளுக்கு இடையில இசிஇ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எதையுமே யோசிக்க வேணாம். தாராளமாக உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஏயில் கொடுத்துருக்க 2 போஸ்ட் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? நான் ஏன் திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இசிஇ முடிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், மினிமம் ஒரு 1 year 2 years அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 வருஷம் படிக்கிறதெல்லாம் விட ஜஸ்ட் 6 மாதம் நீ ட்ரைனிங் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன அப்படின்னா அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம்ல, அதனால் நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நானும் அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் பீரியட் முடித்து என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் தான் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆக்சுவலாக சம் இஷ்யூ ஆணுச்சு. ஸோ அதனால் நான் வெளியே வர ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தியரி பேப்பர்ஸ் இதெல்லாம் தாண்டி உள்ளே ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் யோசிக்கவே வேண்டாம். இந்த 2.5 months இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சிலபஸை கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாலே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 செட் ஆஃப் பீப்புள் நான் இதுதான் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனல் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு அடுத்தது யாருக்கு வரேன் அப்படின்னா ஓகே மேம், ஸோ நான் இது 514 படித்தவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இல்லை மேம் நான் டேரெக்டாக நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிலபஸே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அது ரெலவெண்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதே மாதிரி போகும். ஓகேங்களா? இப்போ மேம் இந்த 2.5 months நான் படிக்கிறேன் அப்படின்னா எப்படி மேம் கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன ஃபேக்ட், அதில் என்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு. பட் ஆனால் நான் இன்டர்வியூவை தாண்டி இன்டர்வியூ போஸ்ட்டில் உனக்கு என்ன அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது சிலபஸ் வைஸாக. ஸோ அதையும் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கான போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு. நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கலாம், பார்க்காமே இருக்கலாம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் பாருங்கள். அதாவது உங்களோட போஸ்ட் கோடு 3616 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ 566 அப்படிங்கிற சிலபஸ் கோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 4 வேகன்சி இருக்குது. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இசி அண்ட் ட்ரிபிள் இக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு தான். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 4. ஓகே, இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மெயினாக பாருங்கள். நிமிஷம். ஸோ சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கப்பா. என்ன அப்படின்னா குழப்பமாக இருக்குல்ல, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம். ஸோ அங்கே சாஃப்ட்வேர் சைடு அந்த பேப்பர்ஸை படித்தா அது படிக்க முடியுமா, இல்லை இதிலே இருந்துக்கலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பத்துக்கு முதல்ல ஓப்பனாக சொல்லிடுறேன் என்னான்ட்டு. இப்போ அப்படி பார்த்தா இந்த 566 தான்ப்பா சிலபஸ் நீங்கள் படிப்பீங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 566 அப்படிங்கிற சிலபஸ் தான் படிப்பீங்க. இப்போ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்டர்வியூ கம்பேர் பண்ணும்போது இன்டர்வியூ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட 3 யூனிட் தாம்மா ப்ரோக்ராமிங் யூனிட்டே வருது. இங்கே பாருங்களேன்ப்பா. ஸோ
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 566 அப்படிங்கிறது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டு ப்ரோக்ராமிங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனிவே தெரியலனாலே வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங்ப்பா. சி ப்ளஸ் பைத்தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். இது நம்ம ஓரளவு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு அதாவது என்கிட்ட கேட்டிங்க பார்த்தீங்களா, மேம் நீங்கள் கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இது ரிலவெண்ட்டாக கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னா இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்மளால் பண்ண முடியும். அப்போது ஈவன் உன்னால் ஃபஸ்ட்டு யூனிட் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, பேசிக் சி என்ன பேசிக்ஸாக உங்களால் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட் யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட 2வது யூனிட் டெஃபினட்டாக நம்மளால் படிக்க முடியும். எல்லாருமே இந்த பேப்பர் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஓகேவா? இன்னொன்று அது அல்காரிதம்ஸ் தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் அல்காரிதம்ஸுங்கிறது. ஸோ அதனால் அது நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். 3rd ஒன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னால, ஸோ இதுக்கு அண்டரில் தான் நான் ஒர்க் பண்ணேன் நான். அதனால் நான் மேபி இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸி. இது என்னோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நான் படிக்காத ஒன்று. இன்டர்வியூக்கு போய் ரிட்டன் கிளியர் பண்ண ஒரு ரீசன்னால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் கிளியர் பண்ணிவிட்டேன். 2வது ரவுண்ட் என்னை கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. நான் டேட்டா பேஸ்க்கு ஆன்சர் சொல்கிறேன். 2வது கொஷின் கேட்கும்போது தான் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என்கிட்ட டேட்டா பேஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க சொல்லும் போது தான் மேம் நாங்கள் டேட்டா பேஸ்க்கு தானே ஆள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக நான் அகாடமி மூலமாக நான் போனேன். ஸோ அப்போ என்ன குளறுபடி நடந்திருக்குதுன்னா, என்னை வந்து நீங்கள் அப்படியே பிளைண்டாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கம்பெனி வந்து கேட்டது வந்து டேட்டா பேஸ் ஓரியன்ட் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சார் எனக்கு சத்தியமாக டேட்டா பேஸ்லாம் தெரியாது. யார் ஹெச்ஆர் தான் என்னை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காரு. நான் சொல்லிட்டேன் இல்லை எனக்கு டேட்டா பேஸ்லாம் தெரியாது அப்படின்னோன்னு. அப்புறம் நான் எனக்கு வந்த மெயிலை எடுத்து காமிச்சேன். சார் இந்த மெயில் தான் எனக்கு வந்தது, என்னோடய அகாடமிலேருந்து எனக்கு கொடுத்த மெயில் அப்படிங்கும்போது அப்போ தான் நாங்கள் டிஸ்கஸே பண்ணுறோம். இடையில இந்த மாதிரி குளறுபடி நடந்திருக்குன்னு. அப்புறம் அவரும் சொல்கிறாரு இல்லை நான் அவங்களுக்கு அமிச்சதை பாருங்கன்னு. அப்புறம் நான் ஃபைனலாக என்னென்னா விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்துட்டேன். அப்புறம் எனக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹையர் அத்தாரிட்டி யாரோ பார்த்துட்டு நீங்கள் அவங்கள வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கன்னு. அப்பையும் சொல்கிறேன் சார் எனக்கு டேட்டா பேஸ்னால் என்னன்னே தெரியாது சார். அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 வீக் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. ஜஸ்ட்டு 1 வீக்கு. ஸோ 1 வீக்கு எந்த வித இதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டேன், சிஎஸ்சி ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னா என்னங்கிறத முதல்ல கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஈஸி, இதெல்லாம் பாரு உனக்கு ஈஸியாக இருக்கும்னு. டில் அந்த 1 வீக்லேயே ப்ரோக்ராமிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய 3rd ரவுண்ட் வந்து ப்ரோக்ராம் கிளியர் பண்ணுறது தான். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட 5th ரவுண்டு கிளியர் பண்ணி தான் நான் எம்என்சிக்குள்ளே போனேன் நான். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தா டக்குன்னு அதாவது அளவுக்கு C++ அந்த ப்ரோக்ராமிங் அளவுக்கு இன்டெப்த்தாக போகணுங்கிறதுல இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். கஷ்டம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற தாட் இருந்தது அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் லேர்ன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் டஃப்பாக இருந்தால் கூட பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் டஃப்பு, 3rd யூனிட்மே ப்ரிப்பேர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம படித்ததில் ஓகே. அதுக்கு அடுத்தது ஓஎஸ் அண்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்மா. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸை நம்ம ஃபைனல் இயரில் படிச்சிருப்போம். ரொம்ப ஈஸி தான். இன்னுமே நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தியரி தான் இருக்கும். ஸோ ஓஎஸ்மே நம்ம பார்த்துருப்போம். பேசிக்ஸ் ஃபஸ்ட் இயரில் ஓஎஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே நான் படித்தேன். நீங்கள் எந்த அளவுக்குங்கிறது தெரியல. ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக படித்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஆக்சுவலாக நான் முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருப்பேன்னா 4 சப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் பேப்பர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த நெட்ஒர்க் ஃபண்டமெண்டல்ங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம டிஆர்பி சிலபஸில் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு லாஸ்ட் யூனிட் படிச்சிருப்போம் தெரியுங்களா? ஸோ சிலபஸ் ஏன்னா அதுக்கு தான் உள்ள இன்டெப்த்தாக பார்க்கணுங்கிறது. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஃபுல்லாக அந்த ஓஎஸ்ஐ லேயர்ஸு 7 லேயர்ஸு அப்படியே கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிசிபிஐபி மாடலு, இது ஓஎஸ்ஐ மாடல். ஸோ இதை வச்சு இதில் இருக்கக்கூடிய 7 லேயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அப்படி பார்த்தா 3 யூனிட்டு சாலிடாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாம்மா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ப்ராசஸிங்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆல்ரெடி படித்தது தான். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு ஆல்ரெடி படித்தது தான். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், இசிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
மிஷின்ஸ் மெஷர்மெண்ட்டெல்லாம் இப்போ வரக்கூடிய 514 சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கரெக்டாக? அதுக்கு அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் படித்தது எம்படட் சிஸ்டம் ஓனாக நியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் டிஆர்பியில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் எம்படட் சிஸ்டம் டோட்டலாக வேறு, அது ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் மெக்கானிக்கல் ஓரியன்டடுமா. ஓகேங்களா? இந்த யூனிட்டுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும், தியரி பார்ட்டு தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான சிலபஸ் இந்த 566 இருக்குது பார்த்தீங்களா, இசி ட்ரிபிள் எலிஜிபிள்னு சொல்கிறாங்களே, இது நம்ம தாராளமாக படித்து எழுதலாம். ஓகேங்களா? டைம் டியூரேஷன் கம்மி தான், ஆனால் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ப்ராப்பர் கைடன்ஸில் நீங்கள் பக்காவாக இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இதை கிளியர் பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூ கிளியர் பண்ணும். பட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் தாராளமாக எழுதலாம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன், நான் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 2 எக்ஸாமே எழுதுங்கன்னு. ஸோ டெக்னிக்கலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு டிஃபால்ட்டாக படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கு இந்த 9 வேகன்சிக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து தாராளமாக படிக்கலாம்ப்பா. ஸோ அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 சப்ஜெக்ட் தான் வந்து நீங்கள் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்ததில் நோட்டிஃபிகேஷன். அந்த போஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ சிஸ்டம் மேனேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 9 நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 554. ஓகேங்களா? அந்த சிலபஸ் வந்து நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த சிலபஸை ஜஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக 9 யூனிட்ஸ், அதாவது 90% வந்து ப்ரோக்ராமிங் தான் இருக்குது. நான் நேற்றே உங்களுக்கு பார்த்ததுலேயே சொல்லியிருந்தேன்லப்பா, இங்கே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட் இதில் என்ன ஹைலைட்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு படிக்கிறீங்கல்ல அந்த 566, அதே ஃபஸ்ட் யூனிட் தான் இங்கேயும் வருது. ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் அதுக்கு வருது, செகண்ட் யூனிட்டும் அதுக்கு தான் வருது, தேர்ட் யூனிட்டு டிஜிட்டல் லாஜிக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு படிப்போம். இங்கே வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இருக்குது, இது டோட்டலாக வேறு. அதுக்கடுத்தது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் அங்கே இருந்தது தான். அதுக்கடுத்தது ஓஎஸ் அங்கே இருந்தது, க்ளவுட் டெக்னாலஜி இதுக்காக நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னா இது கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ஓரியன்டு, இதெல்லாம் வந்து என்னது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வெப் டெக்னாலஜிங்கிறது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் செப்பரேட்டாக படிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சுத்தமாக படித்ததில்லை, ஆனால் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்காக நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ஈஸிமா. ஓகேங்களா? மேபி இந்த சிலபஸ் நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா இந்த யூனிட் நான் தான் எடுப்பேன், நெட்ஒர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நான் தான் எடுப்பேன். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது மைக்ரோ ப்ராசஸர் நம்ம படித்தது, எம்படட் சிஸ்டம் நம்ம பேப்பர், ஆனால் நம்ம இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதில்லை. 9th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10th யூனிட் வந்து அது நம்ம ஆல்ரெடி ஓரளவு படித்தது தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ யோசிக்காதீங்க, 2 மாதம் தானே, ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பர்டிகுலராக நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெக்னிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இப்போ நேற்று கேட்டிருந்தீங்கல்ல மேம், நீங்கள் கிளாஸஸ் எடுங்க, ஐடி கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு, ஸோ 2க்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சிஎஸ்சி ஐடி பேப்பர்ஸ் படிக்க ரெடியாக இருக்கீங்க, படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நான் ஃபேக்கல்ட்டி வச்சு கிளாஸஸ் என்ன மாதிரி எடுக்கலாம் என்னென்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் என்கிட்ட கேட்டிங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அது யார் அப்படின்னா நம்ம இசிஇ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸு இந்த 2 போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து ஃபேக்கல்ட்டி வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நம்ம இசிஇ ட்ரிபிள்இக்கு நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன படிச்சிருக்கோம், இப்போ வெப் டெக்னாலஜிலாம் நம்ம படிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நாளைக்கு ஃபேக்கல்ட்டி சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி எப்படி எடுப்பாங்கன்னா சப்ஜெக்ட்ஸோட இன்டெப்த் எடுப்பாங்க. அதாவது இதை படிச்சிடலாம் ஈஸி, இல்லை இது டஃப், அந்த மாதிரி நாளைக்கு சிலபஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்துரு, படிப்போமா வேண்டாமா, சும்மா எக்ஸாம் எழுதுறதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்கம்மா, அதெல்லாம் எழுதுறவங்களாம் சும்மா அது பார்த்துக்கோங்க. இல்லை மேம் நான் படித்து இந்த 2 மாதம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், இது முடிச்சதுக்கப்புறம் 514 படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரிலாம் கைடன்ஸ் கொடுக்கலாம், நான் இனிமேல் தான் ஃபேக்கல்ட்டி கிட்ட ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் அதான் சொன்னாங்க, மேம் புரிஞ்சு படித்தா 1 month போதும் மேம், அந்த அளவுக்குலாம் ரொம்ப டஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது. பட் நம்ம இசிஇ ட்ரிபிள்இ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எனக்கு எப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரிலவெண்ட்டாக நம்ம என்னோட சைட்லேருந்து என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ அதுக்கிடையில மெட்டீரியல்லாம் கேட்குறீங்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு போகிறது, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறதே எனக்கு கொஷின் மார்க்காக இருந்தது. பட் ஆனால் இப்போ நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்கிற பட்சத்துக்கு சரி நம்ம சைடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஃபேக்கல்ட்டிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.